ஆஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஆடி மாதம் அப்படின்னாலே வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் பிறகு வரக்கூடிய 3வது நாள் 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3ஆம் பிறையை தெய்வீக பிறை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 3ஆம் பிறையை தரிசனம் பண்றவங்களுக்கு பேர் ஆனந்தமும் மன அமைதியும் நிச்சயமா கிடைக்கும். எவ்வளவு பெரிய மன கஷ்டங்கள் வருத்தங்கள் இருந்தாலும் சரி, இந்த 3ஆம் பிறையை தான் சிவபெருமான் தன்னோட தலையில அணிஞ்சிருக்கார். இந்த 3ஆம் பிறை தரிசனம் பண்றது சிவபெருமான தரிசனம் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் அப்படின்னாலே மனோகாரகன். நம்ம மனசுல நிம்மதி இல்லை, ஒரு சஞ்சலமாவே எப்பவும் இருந்துட்டு இருக்கு, நிம்மதி இல்லை, ஒரு தெளிவான முடிவு நம்மளால எடுக்க முடியல. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த சந்திர தரிசனம், அதுவும் 3ஆம் பிறை தரிசனம் பண்றது ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்கும். பெண்கள் இந்த 3ஆம் பிறை தரிசனம் பண்ணும்போது மாங்கல்ய பலம் கூடுது அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைகள் இந்த 3ஆம் பிறை தரிசனம் பண்ணும் பொழுது அவங்களுடைய படிப்பு திறன், அறிவு திறன் இது எல்லாமே அதிகமாகுது. இதோடு கூட சகல விதமான ஒரு செல்வ கடாட்சமும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 3ஆம் பிறை தரிசனம் பண்ணுங்க. இரவு நேரத்துல வரக்கூடிய சந்திர பகவானை உங்களுடைய கண்களால தரிசனம் பண்ணுங்க. அப்போ நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரம், ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை அப்படி இல்லைன்னா 27 முறை சொல்லிட்டு நிலவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு உடனே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தங்கம், அப்படி இல்லைன்னா பணம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று உங்கள் கைகளில் வச்சுட்டு நீங்கள் சந்திர தரிசனம் பண்ணி வணங்குங்க. வணங்கிட்ட பிறகு உடனே இந்த தங்கத்தையோ பணத்தையோ பாருங்கள். இது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு செல்வகடாட்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொரு 3ஆம் பிறைக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே வரலாம். மகாபெரிவா அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.